நான் ஏழை நீங்க தாத்தா கூட்ட என்னையா தப்பு? இது எப்ப இருக்குது? இந்த யூத வேதம் எஸ்தர் மூலமா இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னால, இறைவன் வேதத்தை எழுதி கொடுக்கிறதுக்கு முன்னால, எங்க திருநெல்வேலியில எங்க ஊர்ல ஏழைன்னு கூப்பிடுற வார்த்தை இருக்குது. அது அன்னைக்கு தொட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, இனி மேலும் இருக்கும். அப்படின்னா வேதத்துக்கு சொந்தக்காரன் யாரு? திருநெல்வேலிக்காரன் தான் சொந்தக்காரன். வேற எவனும் என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. நான் தான் சொந்தக்காரன் சொல்ல வரக்கூடாது. ஏழைன்னு எவன் சொல்றான் அவன் தான் இந்த ஒரு நாட்டுக்கு சொந்தக்காரன். நான் சொல்றேன், ஏழு எண்ணி எவன் சொல்றானோ அவன் வாயிலிருந்து எப்போ பார்த்தாலும் ஏழு ஏழு எப்போ வாயில வருதோ அவன் தான் கடவுளுக்கு சொந்தக்காரன், கடவுளுக்கு மகன், அவன் தான் சான்றோன். பாவி பயிரோட நாங்கள் ஏழைங்கிற வார்த்தையில இருந்து மாறி இப்போ அது கெட்ட வார்த்தை மாதிரி அசிங்க மாதிரி ஆகி அடிமையாகி கல்லை கும்பிட்டு நாசமாக போய்கிட்டு இருக்கிறோம். நான் இல்லை எனக்கு முந்தின என் தாய் தப்பன் கூட அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சில காரியங்களை அதாவது பழக்க தோஷம் அடிமையாகிவிட்ட காரணத்தினால அவன் தன்னை, என் தாய் தப்பன் தன்னை அறியாம, தாய் தப்பனை என்ன முன்னோட சொல்றேன், விவரம் தெரியாம இன்னைக்கு அசிங்கத்துக்குள்ள போயிட்டு இருக்கான். ஆனா பண்பாடு மாறல. என்னுடைய திருநெல்வேலியில கிறிஸ்தவ பண்பாடு மாறல, கடவுளுடைய பண்பாடு மாறல, கடவுளுடைய பண்பாடு மாறல. என் ஊர்ல இருக்கிற முஸ்லீம்கள் மற்ற முஸ்லீம்கள் செய்யற மாதிரி திருமணம் செய்யறது இல்லை. மாம மகளை தவிர அத்தை மகளை தவிர கல்யாணம் பண்ண மாட்டான். மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது. ஐயா சில காரியங்கள் சொல்லிக்காங்க. ஆம்பூர்காரரு அவங்க எப்படி சொல்லுவாங்க, ஐயோ உங்க கலாச்சாரம் பொல்லதான் இருக்கேம்பாங்க. ஐயா நான் என் இப்போ தம்பி வீட்டு கூட போக மாட்டேன், கல்யாணம் பண்ண வர சொன்னேன். என் தம்பி என் வீட்டு அவன் கல்யாணம் பண்ண என் வீட்டு கூட வர மாட்டான்னு சொன்னேன். போமான்னு கேட்டாரு. இல்லை, அதுதான் எங்களுடைய பண்பாடு, அதுதான் எங்களுடைய கலாச்சாரம், சத்திரிய குலத்து சராச்சாரம். அதுதான் நாட்டு ஆண்டவன் அப்படித்தான் இருந்தான். எங்களுடைய ராஜாக்கள் அடிமையாகிட்டான். அதனால எஸ்தருடைய காலத்தில் வேதத்தை எங்க நாட்டிலிருந்து தொடங்கடா, நாங்க எங்களுடைய திருவிடத்தில் தான் வேதம் தொடங்கிச்சு, அங்க இருந்து தொடங்காத, அரபியர்களா தொடங்காத, இஸ்ரேல் நாட்டுக்குள்ள தொடங்காத, எத்தியோப்பியாவில் சொல்லு, அது கடைசி நாடு, நான் தான் முதல் நாடு. இந்து தேசம் முதல், இந்தியா முதல். இந்த பயல்வா அவனுக்கு வசதியா இந்துன்னு எழுதி விட்டான். இல்ல, இந்தியா, இந்தியாங்கிறது எங்களுடைய திராவிட நாடு. இந்த திராவிட நாடுங்க திருவிடம் எங்களுடையது, நாலு மாவட்டக்காரங்க சொந்தம் போங்க. அதனாலதான் எஸ்தருக்கும் அந்த வாசகத்துக்கும் கனெக்ஷன் வந்தது. இப்ப நான் விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டேன், அடுத்து தொடங்கி போறேன். இந்த வேதம் கிறிஸ்துக்கு பின்னால ஏறத்தாழ எனக்கு சரியா தெரியும். நான் இலக்கியவாதி இல்லை, நான் மளிகை கடைக்காரன். நீங்க என் கடைக்கு வந்தீங்கன்னா ஐயா என்னத்துக்கு வந்திருக்காரு, இவர்கிட்ட எவ்வளவு திருடலாம், இல்லை இவர்கிட்ட ஏமாற்றி எவ்வளவு வாங்கலாம், இல்லை அவர் வாயால சொல்ல வச்சு கொஞ்சம் பிடிக்கலாமா, நம்ம விஷயத்தை சொல்லி அப்படின்னு கறக்கிற ஆளு. வந்த உடனே முகம் எப்படி இருக்கு, கண் எப்படி இருக்கு, இவர்கிட்ட எவ்வளவு கறக்கலாம், ஏமாத்துல மாட்டுவாரா, இல்லை உண்மையே சொல்லிடலாமா, இதெல்லாம் நிறுத்துருவேன். திராசு பிடிச்சி நெருக்கிறேன். நான் இன்னைக்கும் போயிட்டு போனோன்னு அதுதான் செய்ய போறேன். வரும்போது நான் செய்து தான் வந்தேன். அதனால தம்பி எனக்கு காரணம் சொன்னாங்க, நான் ஏற்றுக்கிட்டேன். அதாவது அதிகபட்சமாக இருந்து சொன்னாங்க, தப்பிதமானவைகள் இதில் அதிகமாக சேர்த்து கொள்ளப்பட்டது. நான் வேதத்தை அறிந்து கொண்ட வகையில் இந்த வேதத்தை சுமார் 2000 வருடங்களுக்கு இடையில் இயேசுவிலிருந்து ஒரு 95, 96, 100 வருஷம் வச்சுக்கிடுவோம், 100 வருஷ காலமும், அதுக்கு முன்னால ஒரு 1900 வருஷமும் சேர்ந்து ஏறத்தாழ 2000 வருஷத்துல ஒருவன் முகத்தை அறியாத ஒருவனுக்கு தெரியாம ஒருவன் இருந்து ஏறத்தாழ 40 பேர் இதில் எழுதியிருக்கிறான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கு மேலே வரல. அதாவது நான் பண்டிதனையும் சொல்லிட்டேன்னா மளிகை கடைக்காரன், நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை நான் எடுத்து காட்டிடுவேன். அது எனக்கு தெரியும். இந்த ஐயா எழுதிட்டு என்னன்னு தெரியும். இதுக்கு கொஞ்சம் அவ்வளவு நான் ஞானம் வரல. ஒருவேளை நான் 60% தான் கிறிஸ்தவன் சொல்லியிருக்கிறேன், கடவுளை அறிஞ்சிருக்கிறேன். இன்னும் 40%, இன்னொரு 20% மேலே போய்ட்டா இதெல்லாம் சொல்லிவிடுவேன். எனக்கு அது தெரியல. அதனால் நான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். 40 கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய தாசர்கள், சான்றோர்கள் இதில் இருந்து எழுதியிருக்கிறாங்க. ஆனால் ஒருவன் தெரியாது. அவனுக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டதோ அதை இங்கே எழுதியிருக்கிறான். எதை குறித்து? வேதத்தை குறித்து, அந்த 7ங்கிற இடத்தை குறித்து
ஏழு என்ற இடத்தை குறித்து இந்த 40 பேரும் ஒருவருக்கு முகம் தெரியாமல் எழுதியிருக்கிறான். இதில் ராஜாவில் இருந்து மாடு மேய்ச்சி ஆடு மேய்ச்சி வரைக்கும் இருக்கிறான். இத்தனை டைட்டில் அங்கே இருக்குது. எனக்கு பேராக சொல்கிறதுக்கு எனக்கு ஞாபக சக்தி போன காலத்தில் தான் நான் பைபிளை படித்தேன். 40 பேருக்கு தான் படிக்க ஆரம்பித்தேன். இப்போ இவ்வளோ தான் எனக்கு அறிவு ஞானம், எனக்கு மறதி இருக்குது, சரியாக ஞாபகம் இல்லை, எனக்கு சொல்ல தெரியாது, நான் படிக்கவும் இல்லை. ஏறத்தாழ 40 பேர். தம்பி வேணால் சொல்லுவார்னு நினைக்கிறேன். 40 பேர் பேரை கூட சொல்லிடுவார், எனக்கு ஞாபகம் இல்லை. 40 பேர். ஒரு முகத்து ஒருவரும் தெரியாது, ஒருவன் எங்கே இருந்தாலும் ஒருவன் தெரியாது. இந்த எஸ்தருங்கிற சரித்திரத்தை எங்களுக்காக திருநெல்வேலி நாட்டில் உள்ள நால்மாவடியானுக்காக இந்த எஸ்தர் சரித்திரம் இதில் ஒட்டப்பட்டது. அது என்னுடைய ஆதி பிதாக்கள் ஒட்டிடான்னு சொன்னால் அதனால் ஒட்டினா, எங்களுக்கு பயந்து ஒட்டினான். எங்களுக்கு பயந்து இந்த முருதைக்கா ஒட்டி வச்சான். அதில் அதனால ஒட்ட வச்சுக்கிட்டோம். மற்றபடி வேதங்கிறது என்ன தெரியுமா? அந்த ஒரே ஒரு 10 கட்டளை தான். இறைவன் கையால் எதை எழுதினானோ அதுதான் வேதம். அந்த யூத ஜனங்கள் நீர் போய் இனிமேல் அவர்கிட்ட விசாரிச்சுட்டு வந்து எனக்கு சொல்லு, நீ சொல்கிறபடி நடக்கிறேன்னாங்க. அவன் திரும்பி 2வது ஊருக்கு போனான். கடவுளை என்னத்தையோ காட்டினாரு. அதெல்லாம் இருக்குது. அப்படி ஒரு இப்போ இப்படி இப்படி போயிருப்பான். ஒரு வேளை அங்கே இப்படி ஒரு பெரிய ஹால் இருந்துச்சான். அந்த ஹாலில் பார்த்துக்கிட்டா சினிமா நடந்திருக்காங்க. அதாவது உங்களுக்கு விளங்குறக்கா அப்படி சொல்கிறேன். அங்கே சினிமா நினச்சி எனக்கு தெரியாது. அங்கே என்னத்தையோ ஒன்று பார்த்தேன், காட்சிகளை பார்த்த காரியத்தை இப்போ நான் போயிட்டு நம்ம ஜனக்கு ஆசிரியர் இருக்கார். இப்போ இதெல்லாம் குறித்து என்ன எழுதுவார்? பக்கமாக 6 மாதம் எழுதுவார். பாருங்க வேணா இப்போ 4 நாள் நடந்திருக்கு இல்லையா? 4 நாள் நடந்ததை என்ன எழுதுவார்? 6 மாதம் எழுதுவார். இந்த ஒரு தலைப்பை எவ்வளோ நாளைக்கு எழுதுவார்னு நினைக்கிறீங்க? 92 பக்கம் இருக்கியா? நான் 3 பக்கத்தில் 1 2 3 பக்கத்தில் எழுதியிருக்கேன் இந்த கருத்தை. எனக்கு அவ்வளோதான் வியாபாரி, எனக்கு தெரியாது. அவர் பண்டித நிபுணர், கருத்து உடையவர், பல இலக்கியங்களை கற்றவர், எடுத்து வீசினார் என் தம்பி அசங்குத்தூஷ். ஐயாவை நான் படிக்க சொன்னால் இதை படிக்க முடிக்கிற எத்தனை நிமிஷம் ஆகும்? ஒரு பக்கத்தில் எத்தனை நிமிஷம் இல்லையா படிப்பீங்க சொல்லுங்கள்? சுமார் 2 நிமிஷத்தில் படிப்பீங்களா? 102 பக்கம் இருக்குயா. 92 பக்கம் எத்தனை நிமிஷம் வேணும்? ஒன்றும் கணக்கு தெரியும் உங்களுக்கு. 92 எத்தனை? 184 3000 18 3 மணி நேரம் படிக்கிறதுக்கு ஹை ஸ்பீடு. இவர் நான் படித்தேன்னா ஒரு அநேகமாக 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட நான் மெதுவாக படிப்பேன். 10 நிமிஷம் நான் என்னாச்சு? 920 நிமிஷம் ஆச்சு. இவர் எழுதுறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்? நம்ம தம்பி என் பிள்ளை எழுதுறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்? 6 மாதம் எழுதுவார். எழுதிடுவார். ஒரு வேலை பத்திரிகை அனுப்புகிறாங்க. எத்தனை பக்கம் போடுறாரு இவர்? என் பேப்பருக்கு விரோதமாக 80 பக்கத்தை போட்டார். இவர் 8000 பக்கம் போடணும். இதை வச்சு எழுதுறவர் வந்துக்கிட்டே இருக்கும். எழுதிட்டு நிற்க வச்சு நாளைக்கு பார்த்தா எனக்கு தெரியும். எழுதிட்டு 4 நாள் கழிச்சு பார்த்தோம்னா சே இவ்வளோ தான் எழுதணுமா, இன்னும் 10 வந்துடும். பிறகு எழுது, இன்னொரு 10 பக்கம் எழுதிக்கிட்டே இருப்பார். பாருங்க, என் காலமாக அவர் காலம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் 2 பேருமே எழுதிக்கிட்டு இருப்போம். நான் 3 பக்கத்தை விட அவர் 92 பக்கத்தில் எழுதுவார். பாருங்க வேண்டாம். அப்போ இந்த வேதத்தை இதில் இருக்கப்பட்ட எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும்? அதுக்கு தான் சொல்ல வர்றேன். மோசே எத்தனை அதிகாரமாக பிரித்து எழுதியிருக்கிறான்? 4 ஆகமாக எழுதலாம். சாக போகிற காலத்தில் யோசுவா கையில் ஒப்படைச்சான். அவன் செத்த பிறகு உபாகமத்தில் முதல்ல முகவுரையாக மோசையை பற்றி சொல்லிவிட்டு தொடர்ந்து எழுதினான். விளக்கம் புரிஞ்சுக்கிட்டு தான் மோசே எழுதவில்லை. இப்போ வேணால் உதாரணத்துக்கு சொல்ல உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு விளங்காது. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் எங்கே சாரம் கேட்குற பிடிக்க வர்றான்னு வச்சுக்கிடுங்க. எங்கேயாவது பார்த்துக்கல சப் இன்ஸ்பெக்டர் அவன் சாரம் கேட்கணும் பிடிப்பானா? ஏன்னா ரிவால்வரை கையில் வச்சுப்பான். பிடிக்கிற போலீஸ்காரன் அவன் கை வச்சா சுடுறதுக்கு ரெடியாக இருப்பான். அவனுக்கு முட்டுக்களை சுடுறதுக்கு பவர் இருக்குது. பிடிக்கிறது யாரு? என்ன போல நால்மாடிக்காரன் தான் பிடிக்கணும், வேற யாரும் பிடிக்க மாட்டான். சத்திர குலத்தை சேர்ந்தவன் தான் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் போய் பிடிப்பான். பேர் யார் பேர் வரும்? அசங்குத்தூசுங்கிற இன்ஸ்பெக்டரு. உதாரணம் தம்பி கவச்சிக்கிட வேண்டாம். இன்ஸ்பெக்டர் பிடிக்க வந்து இத்தனை பேரை பிடிக்க லபக்குன்னு பிடிச்சாரு, 50 பேரை பிடிக்கணும்னு அமுக்கிட்டாரு, 5000 லிட்டர் சாதத்தை கொட்டிட்டாருன்னு எழுதுவான். பிடிச்சது யாரு? உயிர் யாருமே தப்பிச்சு? போலீஸ்காரர். அப்படித்தான் மோசே தான் எழுதினான் என்று சொல்லக்கூடாது. அவனுக்கு கீழே எவனோ ஒருத்தர் எழுதியிருப்பான். ஒருவேளை மோசையே எழுதியிருப்பான், அதையும் இல்லைன்னு சொல்லல. யோசுவாவே எழுதியிருப்பான். அவன் தான் இருந்து எழுதுவாரா? இப்போ தம்பிக்கு அவர் தான் எல்லாம் செய்கிறாரா? பின்னால் ஆள் இல்லையா? அவருக்கு கைடன்ஸ் கொடுக்க ஆள் இல்லையா? எழுதி வைக்கணும் ஆள் இல்லையா? அதை அன்னைக்கு நடந்திருக்கும். இதான் நடந்தது. உபாகமத்தை ஒன்றும் மோசை எழுதுனவர் செத்தப்பறம் எழுதலை. விஷயம் விளங்கிட்டுதா?
தம்பிக்கு கொஞ்சம் வயசுங்கிறனால கொஞ்சம் புரிய சொல்கிறேன், அவ்வளோதான். அவருக்கு அது விஷயம் புரியலை. பெரிய சொல்லும்போது சின்னவன் எழுதியிருப்பான். அதனால் மோசே தான் கையால் தடவனான்னு அர்த்தம் இல்லை. மோசைக்கு 64 கலைகள் தெரியும். கையை நீட்டானே செத்து போயிடுவான் ஒருத்தன், மூச்சு விட்டானே செத்து போயிடுவான், பூனானா செத்து போயிடுவான் ஒருத்தன். அவன் அத்தனை கலைகள் படித்தவன். எங்கள் ஊருக்காரங்களும் சில கலைகள் தெரியும். அதனால தான் தைரியம் உள்ளே இருக்குது, மற்றபடி இருக்காது. அதனால் மோசே தான் எழுதுனான்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. மோசைக்கு கூட இருந்தால் யாரோ எழுதியிருக்கிறாங்க, அவ்வளோதான். சொல்லப்படுது மோசையால். மோசே அறிந்தான். அந்த பரம தரிசனத்தோடு போய் உட்கார்ந்து இந்த இடத்துல பரலோக ராஜ்யத்தில் உள்ள காரியங்களை தேவன் காட்டினார். அவன் பார்த்தான். பார்த்தாத உணர்ச்சிவசப்பட்டு வந்திருந்து எழுதுனான். கதை கதையாக சினிமாவாக எழுதுனான். அதுதான் அந்த 4 அதிகாரம். அதனோட 4ஐயும் சேர்த்து சுருக்கமாக எழுதப்பட்டது உபாகமம். ஆகமங்கள் அதன் உபாகமம் அதெல்லாம் சேர்ந்து சாறு பிடிஞ்சு ஊற்றினாரு. இந்த வேத புத்தகத்தை எல்லாத்தையும் சேர்த்து இந்த வேத புத்தகத்தில் ஏறத்தாழ 62 லட்சம் எழுத்து இருக்கு. ஆக இந்த குர்ஆனுக்குள்ள 6666 எழுத்துக்குள்ள படிச்சிருக்கு. இந்த புத்தகம் இப்படி மாறி போச்சு. அதனால மோசே தான் இதுல இதையும் மோசே தான் எழுதுனானே சொல்லுவீங்க. இந்த புத்தகத்தில் எழுதின வேத புத்தகத்தில் 62 லட்சம் வார்த்தை இருக்குது. இதுல 1666 வார்த்தை இருக்குது. இந்த 1666 வார்த்தைக்கும் அடிப்படை இதுக்குள்ள இருக்கு. அதனால மோசே தான் இதையும் எழுதுனான்னு சொல்லுவீங்களா? இல்ல முகமது தான் எழுதுனான்னு சொல்லுவீங்களா? இல்ல, முகமதுக்கு பின்னால இருந்த அவருடைய அன்புள்ள தம்பிமாரு இல்லை பிள்ளைகள் அல்லது பேர பிள்ளைகள் யாரோ எழுதுனாங்க. யாரோ எழுதுனாங்க? வேதத்தை தானே எழுதுனாங்க. அவன் சொன்னதை தானே எழுதுனாங்க. தப்பு இல்லையே. மோசே சொன்னதை மோசே கண்டதை எழுதினாரு அவரு, யோசுவாவோ அல்லது அவன் இன்னொருத்தனோ. நம்ம நபி அடியார் சொன்னதை அவர் கேட்டதை தெரிஞ்சதை அவர் உள்ளத்தில் வந்ததை அல்லது கேட்டுட்டு இருந்ததை அல்லது கடவுளே எழுதி கொடுத்ததை மற்றவங்களுக்கு விளங்க சொன்னாரு. அவருடைய அடியார்கள் சொன்னதை எழுதினாங்க, கொஞ்சத்தை தீவு சேர்ச்சாங்க. அதான் உண்மை. கடவுள் அவர் சொன்னார், கடவுள் பொத்து சில நினைச்சிட்டு இருக்கீங்க முஸ்லீம்கள்லாம் இமாம் மாதிரி அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. ஓயிலிருந்து கைத்துல கட்டி தொங்க போட்டு அனுப்புன மாதிரி இல்ல. தம்பி சொன்ன மாதிரி சில முஸ்லீம் அப்படி நினைச்சிருக்கீங்க. அவங்கள தான் முஸ்லீம் சொல்ல மாட்டேன், மகமதியரையும் சொல்லுவேன். முஸ்லீம்களா இருந்தா அப்படி சொல்ல மாட்டீங்க. வானத்திலிருந்து தொப்புனி போட்டாரு, அவர் அமைக்க பிடிச்சிட்டாரு சொல்லக்கூடாது யாரும். அது உங்க இமாம் மாதிரி தப்பிதமா உங்க தாத்தா மாதிரி அறியாம சொல்லி தந்த காரியம். முஸ்லீம்கள் அப்படி சொல்ல மாட்டீங்க. தம்பி நல்ல ஒரு முஸ்லீம், என் தம்பி அதோட நல்ல முஸ்லீம், ஏன்னா அவர் திருநெல்வேலிக்காரரு. அவர் சொல்ல மாட்டாரு வேதம் முகமதுவால் விளக்கப்பட்டது, அவருக்கு பின்னாடியார். இந்த வேதம் சத்திய வேதம், இறைவனால் எழுதப்பட்ட வேதம், முகமதுவால் வெளிப்படுத்தப்பட்டது. அதே அவருடைய அடியார்கள், நண்பர்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவருடைய சந்ததியார் அரபு மொழியில் எழுதினார்கள். எப்போ? கிபி 622 பின்னால. உண்மைதானே? ஆனா மோசே கொடுக்கப்பட்டது எப்போ? கிமு 1491 3ஆம் மாதம் 4ஆம் தேதி லைலத்துல் கத்தூர் என்ற ஒரு அழகான மகிமை நிறைந்த நாளிலே இறைவன் 2 கல்களில் எழுதி கொடுத்தான். இதை நான் இன்னொரு கருத்தரங்கில் வைப்பீர்களானால் இந்த 4 கல்லு எல்லாத்தையும் திட்டம் தெளிவாக எடுத்து காட்டுறேன். என்னிட ஊரை சார்ந்த எங்களுடைய நாட்டை ஆண்ட இந்த பாண்டிய மன்னனின் பிள்ளைகளில் ஒருவனை கொண்டு, அவன் எனக்கு இறைவனாய் இருக்கிறான், கொண்டு வந்து அவன் சாகுனால அந்த கூட்டத்தை போட்டீங்கன்னா எபிரேய மொழியில அந்த வசனத்தை எடுத்து காட்டுறேன், வாசித்து காட்டுறேன், சேலஞ்ச் பண்றேன். எபிரேய மொழி செத்து போகல. எனக்கு மகன் உறவுல ஒருவன் இருக்கிறான், இப்பவும் உயிரோடு இருக்கிறான். எபிரேய மொழி அவனுக்கு தெரியும். எந்த எபிரேய எழுத்து கொண்டு காட்டுங்க. இந்த சத்திய வேதத்தை அப்படியே எழுதி தர சொல்றேன். ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு உறுப்பும் 7ஆல் பகுக்கப்பட்டிருந்தன. குறள் எங்களுடைய தமிழ் வேதம் ஒவ்வொரு வரியும் 7ஆல் பகுக்கப்படுகிறது. ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு பாயிண்டும் 7ஆல் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அது எங்களுடைய இறைவேதம், தமிழனுடைய இறைவேதம். அது இந்த வேதத்தில் இருந்து வெளியே பண்ணது. தாமஸ் காலத்தில் தோமாயின் ஒருவன் இங்க வந்தான். எங்க யவன குலத்தை சார்ந்தவன் அவன்.
எங்கள் பாண்டிய நாட்டை சேர்ந்தவன், என்னுடைய திருநெல்வேலியை சார்ந்தவன், என்னுடைய ஊரை சார்ந்தவன், நால்மாவடியான அவனும். ஏன்னா யாவானோட ஒரு மகன் அவன் தோமான், யாவான் பிள்ளைகள் ஒரு பிள்ளை அவன். அவன் இந்த ஊருக்கு வந்தான், எங்க வள்ளுவன் கூட சேர்ந்தான். அவன் சொன்னான் இவன்கிட்ட, இயேசுவை பற்றி சொன்னான், சத்தியத்தை பற்றி சொன்னான். இவன் எழுதி அடிச்சான் அவளுக்கும். பொறிவாய் ஐந்தாவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவார் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன வேற வேதத்தை சொல்லக்கூடாது இருக்காங்க. தம்பி இடையில உபயோகிக்க, நான் இப்போ உபயோகிக்கிறேன். பொறிவாயில் ஐந்தாவித்தான், 5 அங்கங்களையும் சிலுவை பொறியில் மறித்தவன், ஒப்புவித்தவன், அவன் வாழை அவனை போல் சான்றவனாக வாழ்ந்தால், திருநெல்வேலி தமிழனை போல் வாழ்ந்தால், இந்த சத்திரகுல தமிழனை போல் வாழ்ந்தால், சான்றவனாக இருந்தால் நீ அவனுடைய நித்தியத்துக்குள் போகலாம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லி வச்சாரு. 6வது அல்ல 7வது குறளா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ஒரு குறள் தான் தெரியும். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி, பாவத்தை நீக்கிற ஒழுக்க நெறி, இச்சையற்ற ஜீவியம் ஒருவனில் உண்டானால், இச்சை எல்லாவற்றிற்கும் பாவமா இருக்குது. இச்சை இருதயத்தில் இருக்கிறது. இருதயமே நறுமணம் கொள்ளாதது, தீங்குள்ளது. அந்த இச்சை இருதயத்தில் பிறகுது. இந்த இச்சை, இந்த பாவம் ஒழுக்க நெறி, உறவுகள், ஆண் பெண் உறவுகளில் ஒழுக்கம் கொண்டவன் எவனோ அவன் தவறு செய்ய மாட்டான். அந்த சிலுவை பொறியில் தன்னை பலியிட்டானே அவனை பின்பற்றுகிறவன் சான்றோன். பொறிவாய் வைந்து வைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார். அவன் அந்த பண்பாட்டுக்குள்ள எவன் நிற்கிறானோ, அந்த சான்றோனுடைய பண்பாட்டுக்குள்ள எவன் நிற்கிறானோ அவன் தான் என்னுடைய நித்தியத்துக்குள் வருவானே வள்ளுவன் எழுதி வச்சான். என்னுடைய வேதம் அது. இந்த வேதம் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த புஸ்தகம் எனக்கு ஞாபகம் கிடைச்சது. எப்போ கிடைச்சது? எனக்கு 1968 எனக்கு இதை பிரசண்டாக ஒருத்தர் கொடுத்தாரு. 68 அதுக்கு பின்னாலியா 19/8/77 கொடுத்துருக்காருயா. இந்த பைபிள் என்கிட்ட கிடைச்சது 19 எனக்கு பிரசண்டாக கொடுத்தாரு ஒருத்தர். நீ படிச்சு பாடலான்னு கொடுத்தாரு. நான் விலைக்கு வாங்கல இதை. அப்போ எனக்கு எப்போ தெரியும்? 78 வருஷம் தான் இந்த கதை தெரியும், படிக்க ஆரம்பிச்ச காரியம். அதுக்கு முந்தைய கொஞ்சம் என் தம்பி சொல்லி கொடுத்தாரு. அசங்குத்தூஸ் குரான்லேருந்து படிக்க சொல்லி இதை படிக்க சொன்னார். குரானை படித்தேன், இதில் உள்ள தன்னால் வந்துட்டு. நான் சின்ன பிள்ளை படித்த பாடம். குரானை படிச்சுக்கலாம், நான் கண்டிப்பாக இதை படிச்சிருக்க மாட்டேன். இது 62 லட்சம் வசன வார்த்தைகள் இருக்குது. அதில் 1200 வாசனை இருக்குது. இதை படித்து முடிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகும். இதை படிக்கிறது 30 நாள். நான் வருஷக்கணக்கில் 12 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா விளங்கிச்சு எனக்கு விளங்கிச்சு ஆண்டவன் எனக்கு தெரியப்படுத்தினார், எனக்கு விளக்கினார். அப்போ ராத்திரி 2 மணி 3 மணிக்கு எழுப்பி வச்சு படிக்க வச்சாரு. இந்த வசனத்தை படி, இந்த வசனத்தை படி, இந்த வசனத்தை படி. அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்காரு, இன்னைக்கு சொல்றாரு. இன்னைக்கு விடிய காலம் தான் படித்தேன். அங்கே இன்றைக்கி ஒரு வசனம் கிடைச்சி நான் எழுதி வச்சுருக்கேன், குறிப்பா ஐயாட்ட கொடுக்குற அந்த வசனம். அதை நான் பேசி வரும்போது பேசுகிறேன். அதனால் எஸ்தரை குறித்தோ இந்த வேதம் இந்த நாட்டில் சேர்ந்ததுங்கோ இல்லை யாரும் மறக்கக்கூடாது. அதுக்காக தான் எஸ்தர் புஸ்தகம் வைக்கப்பட்டது. அதனால இப்போ நான் என்ன சொல்கிறேங்கன்னா, வேத புத்தகத்தில் எந்த தவறும் இல்லை. தவறு இருந்தால் குர்ஆன் முற்றிலும் தவறு. தமிழன் என்னுடைய மொழியில் எழுதப்பட்ட வார்த்தை தவறாக இருக்குமானால் அரபி மொழியில் எழுதப்பட்ட அத்தனை தவறாக இருக்கும். அரபு மொழியில் தமிழ் அவர் சொன்னார், பேரன் யாரோ பெரிய மனுஷனுடைய பேரை சொல்லி அவர் சொன்ன வசனத்தை தமிழில் எழுதிட்டு இங்கிலீஷில் எழுதிட்டு பழையபடி இங்கிலீஷில் எழுதினா என்ன ஆகிடுமா? கெட்டு போயிடுமா? என்னுடைய இந்த தமிழை அரபு மொழியை அவங்க மாற்றி எழுதியிருப்பாங்கன்னு சொன்னால் திருப்பி தமிழ் எழுதும்போது கண்டிப்பாக கெட்டு போயிடும் அரபி. நான் அரபிக்கு தப்பு சொல்ல வரல, நீங்கள் அதுக்கு அடிமையாகுங்க, நான் கவலைப்படல. வேதத்தை படிக்கணும்னா அவன் தமிழ் அவன் தாய்மொழியில் படிக்கணும். அவன் தமிழ் மொழி தாய்மொழியில் படித்தா தான் தமிழனுக்கு தமிழ் வழங்கும். பால் குடிக்கும்போது அவள் என்ன வார்த்தையை சொல்லி கொடுத்தாளா? அம்மானி சொல்லி கொடுத்தா அம்மானி படி, உம்மானி சொல்லி கொடுத்தா உம்மானி படி. உனக்கு எப்படி வழங்கும்? உம்மானி சொன்னா என் தம்பி அடிக்கடி உம்மானி சொல்லுவார் என்கிட்ட. எங்க உமாம்பாரு, எங்க வாப்பாம்பாரு. ஏன் அப்பான்னு சொல்ல, ஏன் வாப்பாங்கிற? அப்பான்னு சொல்லி தமிழன் தானே நீ. ஆப்பிரிக்கால வந்த, அரபியில வந்த, அம்மானு சொல்லு அப்பான்னு சொல்லு. எங்க அப்பாம்பாரு, என்கிட்ட அப்பாம்பாரு, மற்றவங்கிட்ட எங்க வாப்பாம்பாரு. ஏன் 4 மாதம் தானே பிறந்த, ஏன் வாப்பாங்கிற, ஏன் உம்மாங்கிற? உம்மானா என்னது எனக்கு தெரியாத? தமிழ்ல சொல்லு, தமிழ்ல படி, அப்பதான் உனக்கு ரகசியம் வழங்கும். குர்ஆன்ல உள்ள தமிழை எழுத்து 2 தப்பா இருக்கணும், தவறால. தமிழ்ல படி. ஏன் தலைக்கு மேல பொட்டலம் கட்டி வைக்கணும்? உங்களை எத்தனை பேரையா குர்ஆன் வச்சிருக்கீங்க? இருக்கட்டும், 100க்கு 90 பேர் குர்ஆன் வச்சிருப்பீங்க. 10 பேர் வேணா இனிய மாதிரி
இரவல் வாங்குவீங்க, இருக்கட்டும் பரவாயில்ல. இரவல் வாங்கி படித்தா கூட பரவாயில்ல, நானாக திருடுவேன். தம்பிக்கிட்ட இருந்து இரத்தால திருடுனது தான். நான் என் கையில் போகிறான், தந்தாரு கொடுக்கல, என்னது தவறு திருடுறதான், ஏமாற்றிட்டேன், தரமாட்டேன்னு சொல்லிட்டு. நீ பணக்காரன் தானப்பா போ அப்படின்ட்டு எத்தனை முறை அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்த்தா நான் கொடுக்கல. அவர் வந்தால் நான் கண்டிப்பாக ஒழிச்சு வச்சுருவேன், எடுத்துகிட்டு போயிடுவான்னு பயந்து. ஏன் தமிழில் குரான் வச்சு படிக்கக்கூடாது? ஏன் படிங்களேன்? தப்பு இருந்தால் திருத்திக்கிடுங்க. அதில் குரான் மொழியில் தப்பு இருந்தால் உங்கள் இமாம் வச்சு நீ சொல்கிற வார்த்தை தப்புப்பா சொல்கிறது என்னன்னு சொல்லி அம்மாங்கிறீங்க உம்மானுங்க ஒன்று தானே. அது எப்படி சொல்கிற அம்மாவுக்கு தான் தெரியுமா? குழந்தை என்னை பார்த்துட்டு ஏன்னு சொல்ல, தாத்தான்னு சொல்ல தெரியாது. முதல்ல தப்பா முதல்ல படிக்கும்போது தவறு இருக்கலாம், தெளிவு அடைய அடைய தானே தெளிவு வரும். அதனால தானே நமக்கு ரகசியம் தெரியல. இமாம்கள் நம்மளை மூடி மறைச்சு, எங்கள் குருமார் எங்களை மூடி மறைச்சு ஆரியர்கள் ஈயத்தை காய்ச்சி காதுக்குள்ள ஊற்ற சொல்லி வேதத்தை கேட்க விடாமல் தடுக்கிற கதை இல்லையா இது? வேதம் தடுக்கப்பட வேண்டுமா? முகமது ஒரு இடத்துல சொல்றாரு, அந்நியர்கள் மத்தியில் குரானை கொண்டு செல்ல வேண்டாம், அந்நியர்கள் மத்தியில் குரானை கொண்டு செல்ல வேண்டாம். முடிக்கிறவா? அடுத்த சேஷன். மூன்றாம் நாளாக வேதத்துடைய முதல் கட்ட நிகழ்ச்சியான 24 இங்கே அறிவியல் சகோதரர்கள் நிறைய கொடுத்திருக்கிறார்கள். பெரும்பாலான பெரியவர்கள் இஸ்லாத்தை காரணமாக நான் உங்கள் மத்தியிலே ஒன்றே ஒன்றை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். ஐயா ஜெபமணி அவர்கள் ஒரு கருத்தினை எழுதிய போது, அவருடைய இதழிலே எழுதிய போது, இஸ்லாம் மார்க்கத்தை சார்ந்தவர்கள் வாதத்திற்கு அழைத்தார்கள். அழைத்தபோது அவர்களால், அதாவது ஐயா ஜெபமணி அவர்களால் ஒரு பைசா கூட செலவு செய்ய முடியாது என்று சொல்லி, நீங்களே ஏற்பாடு செய்து விடுங்கள், அதிலே நான் கலந்து கொண்டு என்னுடைய கொள்கையினை நான் விளக்குகின்றேன் என்று சொன்ன மாத்திரத்திலே இங்கே இஸ்லாம் மார்க்கத்தை சேர்ந்தவர்களும் அதனை ஏற்றுக்கொண்டு, சரி எப்படியாவது நாம் இருவரும் கலந்து வாதிக்க வேண்டும், அதற்கு நாங்களே முழு பொறுப்பையினும் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற அடிப்படையிலே இப்படி ஒரு பிரம்மாண்டமான கருத்தரங்கை ஏற்பாடு செய்து, இந்த அரங்கத்தை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியினை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலே தான் இந்த அமைப்பு குழுவும் எல்லோரும் அனைவருமே இஸ்லாத்தை சார்ந்தவர்களாகத்தான் அமைப்பு குழுவிலே இருக்கின்றார்கள். இதனை எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், இங்கே தலைப்பினை பற்றி பேசவில்லை என்று எழுதி நிறைய துண்டுச்சீட்டினை அளித்திருக்கின்றார்கள். அருமை பெரியோர்களே, எப்படி அவர்களை நீங்களாக வழியே சென்று அழைத்து, அவர் பேசியிருக்கின்றார், எழுதியிருக்கின்றார், நாமவே சென்று அவரை அழைத்திருக்கின்றோம். அதே போல அவருக்கு ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவு ஏற்பட்டாலும் அது நமக்கு ஏற்படுகின்ற ஒரு இழுக்காக நான் கருதுகிறேன். அது அமைப்பு குழுவுக்கும் ஏற்படும் என்பதனை நீங்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்கே யாரோ ஒரு நண்பர் கூட தெரியவில்லை, தலைப்பு பற்றி பேசவில்லை, அதனால் சொல்ல வெளியில் செல்ல அனுமதிக்கிறேன் என்று சொன்னார்கள். அமைப்பு குழுவினர் அவர்களின் கவனத்திற்கு இதனை கொண்டு வருகின்றேன். அப்படிப்பட்ட நண்பர்களை அங்கே நியமிக்க வேண்டாம் என்பதனை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் கூட ரொம்பவும் கவனமாக இந்த நிகழ்ச்சியினை நடத்தி கொண்டிருக்கின்றேன். காரணம் என்னவென்றால், இஸ்லாம் மார்க்கத்தைச் சேர்ந்தவர்களும் கிறிஸ்தவ மார்க்கத்தைச் சேர்ந்தவர்களும் சம பங்கு உள்ள நபர்களாக இங்கே அமர்ந்திருந்தால் பிரச்சனை எதுவும் இல்லை. நான் இவரையும் கடிந்து கொள்வேன், அவரையும் கடிந்து கொள்வேன். ஆனால் இங்கே இஸ்லாம் நண்பர்கள் தான், பெரியோர்கள் தான் அதிகமாக இருக்கின்றீர்கள். ஆகையாலே நான் அவரை அறிவுறுத்துவதற்காக சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்தும் உங்களுடைய மெஜாரிட்டியை வைத்து நான் பேசுவதாக அவர் எண்ணிவிடக்கூடாது. இங்கே ஒரு சில கிறிஸ்தவ நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள், அவர்களும் எண்ணிவிடக்கூடாது. எப்படி நாமவே இந்த அமைப்பு குழுவில் இருக்கின்றவர்கள்
அவர்களாகவே விவாதத்திற்கு அழைத்து அவர்களாகவே இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்களோ அதனை போல ஒரு சிறப்பான மரியாதையை அவருக்கு அளிக்க வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ வாதத்தில் குறைந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை, அவரை அழைத்து விட்டீர்கள். நீங்கள் சம பலம் வேண்டும். காண முயலைத அம்பினில் யானை வீழ்ந்த வேல் ஏந்தல் இனிது அப்படி என்று ஒரு குரல். அதாவது யானையை கொள்கின்ற அம்பினை தான் ஏந்த வேண்டும். ஒரு பூனையோ ஆடியோ கொள்கிற வேல் ஒரு அம்பு நம்ம ஏந்துறது சரியாக இருக்காது. எதற்காக என்றால் நாம் பலமிக்கவராக இருந்தால் சிறியவரை அடித்து விடக்கூடாது. பலத்திற்கு பலம்தான் மோத வேண்டும். ஆகையாலே அவர் தலைப்பை பற்றி பேசவில்லை என்று நீங்கள் கருதினால் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். அதற்கு நான் இருக்கின்றேன், எனக்கு தெரியும். ஆனால் துண்டுச்சீட்டினை எழுதி கொடுங்கள், நான் அதனை ஏற்றுக்கொள்கிறேன், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றேன். இதனை போல நண்பர் ஒருவர் துண்டுச்சீட்டினை அளித்தாரே, வெளியே செல்ல அனுமதிக்கிறேன் என்பது போல சில கருத்துக்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றன என்னிடத்திலே. அதனை போல தயவு செய்து வேண்டாம். அவர் பேசுகிறார் என்றால் பேசட்டும். அதற்காகத்தான் நீங்களும் அழைத்திருக்கின்றீர்கள், அமைப்பு குழுவும் அதற்காக தான் அழைத்திருக்கின்றார்கள். ஆகையாலே இப்படிப்பட்ட துண்டுச்சீட்டினால் தயவு செய்து அளிக்க வேண்டாம். அவர்கள் அவுட் ஆஃப் பாயிண்ட் தலைப்புக்கு மீறி கொடுத்தால் அது எனக்கு ரொம்ப எளிதாகிவிடும். ஏனென்றால் வெற்றி புள்ளிகளை நான் தான் நிர்ணயிக்கப் போகிறேன். தலைப்பை மீறி பேசிவிட்டார் அப்படி என்று நான் சுட்டிக்காட்டுவதற்கு எனக்கு ஒரு விவரச்சான்றாக இருக்கும். ஆகையாலே அதை அவர்தான் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லது இவர்தான் கவனத்தில் கொள்ள வேண்டும். தலைப்பைக்கு மீறி பேசிவிட்டார் என்பதை இவர்தான் கொள்ள வேண்டும். அதனை போல ஐயா ஜெயுனல் அவர்களுக்கும் சரி, ஐயா ஜவுமணி அவர்களுக்கும் சரி, உதவியாளர்களாக நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். ஐந்து பேர்கள் நிர்ணயித்திருக்கின்றார்கள். இது கூடுதலாக குறைவாக இருக்கலாம். ஒப்பந்த சரத்தின்படி 5 உதவியாளர்கள் இவருக்கு, அவருக்கு 5 உதவியாளர்கள். அவர்கள் கருத்தினை தலைப்பினை மீறி செல்கின்ற பொழுது, ஏதோ ஒரு அடிப்படையிலே தன்னை மறந்து ஒரு கருத்தினை சொல்கின்ற பொழுது, இழுத்து கொண்டே போகின்ற பொழுது அந்த உதவியாளர்களாக வந்திருக்கின்றவர்கள் அறிவுறுத்த வேண்டும். சட்டையை பிடித்தோ இல்லை வேறு ஏதோ ஒரு குறிப்பினை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதனை அவர்கள் செய்ய வேண்டும். இங்கே எதிரே இருக்கின்ற பார்வையாளராகிய நீங்கள் இஸ்லாத்தை சேர்ந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி, கிறித்துவ மார்க்கத்தை சேர்ந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஓய்வு நேரத்திலே சந்திக்கின்ற பொழுது அவர்களிடத்திலே ஐயா இந்த மாரி தாங்கள் இந்த கருத்தினை, இந்த குறிப்பினை இந்த தலைப்பின் கீழ் விட்டுவிட்டீர்கள், இதனை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம், இந்த தலைப்பினை நீங்கள் மீறி சொல்லிவிட்டீர்கள் அப்படி என்று அவர்களிடத்திலே தனிமையிலே சென்று ஒவ்வொரு கருத்தினையும் வைக்க வேண்டும். அதனை விட்டுவிட்டு இங்கே குறிப்பினை எழுதி கொடுப்பது நல்லதல்ல. எழுதி கொடுங்கள், பரிசீலனை செய்வோம். ஆகையாலே இந்த கருத்துக்களை எல்லாம் பார்வையாளராகிய நீங்களும் உதவியாளராகிய இங்கே இருவருக்கும் வந்திருக்கின்ற இவர்களும் கேட்டு அறிந்து நாங்களும் செம்மையுற இந்த பணியினை தொடர நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, மீண்டும் இந்த கருத்தரங்க அமர்வு நேரம் என்பது 2 மணிக்கு கூடுகிறது. சரியாக 2 மணி அளவில் மீண்டும் கூட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க, இது அவங்க தானே எழுதி கொடுத்துருக்காங்க. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே,
இறைவேதம், அதற்கான இலக்கணங்கள் திருமறை குர்ஆனுக்கு பொருந்தி இருக்கிறதா அல்லது பைபிள் என்ற கிறிஸ்தவர்களுடைய வேதத்திற்கு பொருந்தி வருகிறதா என்ற தலைப்பில் நான் காலை அமர்விலே சில விவரங்களை குறிப்பிட்டேன். அதன் தொடராக இன்னும் சில விவரங்களை குறிப்பிட்டுவிட்டு என்னுடைய ஐயா ஜெபமணி அவர்களுடைய வாதங்களில் எடுத்து வைத்தவை, அவர்கள் விட்ட சவால் எல்லாவற்றுக்கும் என்னுடைய இன்றைய உரையில் கடைசி உரையிலே விரிவாக நான் விளக்கம் தருகிறேன். இப்போது என்னுடைய உரையை காலையில் விட்ட இடத்திலிருந்து நான் தொடர்கிறேன். பைபிள் என்று சொல்லப்படக்கூடிய பரிசுத்த வேதாகமத்திலே பல அதிகாரங்கள் சிலரால் நீக்கப்பட்டிருக்கின்றன, சிலரால் சேர்க்கப்பட்டிருக்கின்றன, பல வசனங்கள் கூட்டப்பட்டிருக்கின்றன, குறைக்கப்பட்டிருக்கின்றன என்பதையெல்லாம் நான் விவரமாக உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அவர்கள் எந்த ஆகமங்களை ஒரு சாரார் தள்ளுபடி செய்திருக்கிறார்களோ, அதாவது ஐயா ஜெபமணி அவர்கள் எதை வேதம் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அந்த புராட்டஸ்டன்ட் பைபிளுக்கு சொந்தக்காரர்கள் கத்தோலிக்க பைபிளிலிருந்து சில ஆகமங்களை நீக்கி இருக்கிறார்கள் அல்லவா? அப்படி ஏன் நீக்கி இருப்பார்கள் என்ற கண்ணோட்டத்தில் அந்த நீக்கப்பட்ட ஆகமங்களை முழுமையாக நான் பலமுறை படித்து பார்த்தேன். அப்பொழுதுதான் இவர்கள் ஏன் இதனை நீக்கி இருக்கிறார்கள் என்ற காரணத்தை நம்மால் அறிய முடிந்தது. உதாரணமாக இயேசுநாதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டு மரணித்தார்கள். மரணித்த பிறகு திரும்பவும் உயிர்த்தெழுந்தார்கள், தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி தந்தார்கள் என்பது அவர்களுடைய கொள்கை. இந்த கொள்கைக்கு சாவுமணி அளிக்கக்கூடிய வசனங்கள் நீக்கப்பட்ட ஆகமங்களில் இருக்கின்றன. உதாரணத்திற்கு ஒன்றை நான் சொல்கிறேன். அவர்கள் நீக்கி இருக்கக்கூடிய ஆகமங்களிலே ஞானாகமம் என்பது ஒரு ஆகமம். இந்த ஆகமத்திலே சாவுக்கு பின் திரும்பி வருதல் இல்லை, சாவுக்கு பின் திரும்பி வருதல் இல்லை, முடிவு முத்திரையிடப்படுகிறது, எவனும் திரும்பி வருதல் இல்லை, எவனும். ஞானாகமம் 2:5 அதை நடுவத்தில் காட்டா போதும். சாவு என்ன அந்த பைபிள் அங்கே இல்லாதனால அவங்க எடுத்து நாளைக்கு பார்க்க முடியாது. ஞானாகமம் 2:5 சாவுக்கு பின் திரும்பி வருதல் இல்லை, முடிவு முத்திரையிடப்படுகிறது, எவனும் திரும்பி வருதல் இல்லை. அப்ப எவனும் திரும்பி வருதல் இல்லைன்னு ஒரு வாசனம் அதில் இருந்தா பைபிள்ல, இயேசு உயிர்த்திருந்தான்னு நாளைக்கு வாதிக்க முடியுமா? இந்த மாதிரியான கேள்விகள் மக்களிடத்திலிருந்து வர ஆரம்பித்த பிறகுதான் பார்த்தார்கள், இந்த ஆகமம் இருக்கிறதுனால தானே இந்த கேள்வி வருது, தூக்கு ஆகமத்தில். இதுதான் வேதத்தினுடைய லட்சணம். வேதத்திற்கு அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு இவ்வளவுதான். அதே மாதிரி அவர்களால் தள்ளுபடி செய்யப்பட்ட அதே ஞான ஆகமத்திலே இன்னொரு வசனத்தை நான் பார்த்தேன். முதல் மனிதன் தனியாக உண்டாக்கப்பட்டிருந்தான். அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். அதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகிறேன். ஏன்னா 2 நாளாக சொன்ன விஷயம். அவர்களுடைய கொள்கை என்ன? ஆதாம் பாவம் செய்தார், அவருடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை, அதற்காகத்தான் பூமிக்கு வந்தார். அந்த பாவம் மன்னிக்கப்படாத காரணத்தினால் பிறக்கின்ற குழந்தைகளே பாவிகளாக பிறக்கின்றன. அந்த பாவத்திற்கு பரிகாரமாகத்தான் இயேசு தன்னுடைய உயிரை பலியாக்கினார், இரத்தப்பலி கொடுத்தார் என்பது அவர்களுடைய சித்தாந்தம். ஆதமுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதாக தெளிவாக பச்சையாக ஒரு வசனம் சொல்கிறது. பொறுத்திருப்பார்களா? நீக்கி இருக்கிறார்கள். அதை படிக்கிறேன். முதல் மனிதன் தனியாக உண்டாக்கப்பட்டிருந்தான், ஞானமே அவனை காத்து வந்தது, அவனை பாவத்தில் நின்றும் விடுவித்தது. ஞானமே அவனை காத்து வந்தது, அவனை பாவத்தில் நின்றும் விடுவித்தது. பச்சையா தெளிவா ஆதமுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு என்று இந்த ஆகமம் சொல்லுது, கத்தோலிக்க பைபிள் சொல்லுது. இதை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய கத்தோலிக்கர்கள் பொதுவாக பிரச்சாரத்துக்கு போக மாட்டாங்க. இந்த புராட்டஸ்டன்ட் பிரிவினர்கள் தான்
நம்மளை எல்லாம் கிறிஸ்தவர்களாக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது இந்த மாதிரியான கேள்விகளை அவங்க சந்திக்க வேண்டி வருது. பார்த்தார்கள், தூக்கு, இந்த ஆகமம் தேவையில்லை. அப்ப ஆதமுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு வந்தா கிறிஸ்தவமே முடிஞ்சு போச்சு, கிறிஸ்தவ கோட்பாடே தகர்ந்துடும். ஏண்டா நீக்கி இருக்கிறாங்கன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது இதுல உள்ள காரணம் நமக்கு நல்லா தெரியுது. அது மாதிரிக்கு தான் நான் சிலதை காட்டுறேன். அது மாதிரி அவர்கள் தள்ளுபடி செய்த ஆகமத்திலே இன்னொன்று சீராக் ஆகமம். நான் காலையில் அதை குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த சீராக் ஆகமத்திலே என்ன இருக்கிறது என்று சொன்னால், மறுமையில் கடவுள் எழுந்து 17:20 அவனவனுக்கு அவனவன் செய்ததற்கு தக்கபடி தீர்ப்பிடுவார். யாரும் சுமக்க முடியாது. அவனவனுக்கு அவனவன் செய்ததற்கு தக்கபடி தீர்ப்பிடுவார். இது மாதிரியாக தெளிவா சொல்லக்கூடிய வசனங்கள் பல நூற்றாண்டுகளாக பைபிள் என்ற பெயரில் இருந்தது. இந்த புரோட்டஸ்டன்ட் பிரிவினர்கள் பின்னால் தோன்றிய பிரிவினர்கள். இந்த புரோட்டஸ்டன்ட் பிரிவினர்கள் தான் அந்த அதில் இருந்த வசனங்களை எல்லாம் தள்ளுபடி செய்து இப்போது 39 ஆக்கிவிட்டார்கள். 46 அதிகாரங்கள் இருந்ததை 39 ஆக்கிவிட்டார்கள். இந்த இடத்தில் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன். இவர்கள் வேதத்திலிருந்து ஒரு 9 ஆகமத்தை நீக்குகிறார்கள். அதை எதிர்த்து இந்த கத்தோலிக்க திருச்சபையால் மக்களிடத்தில் எடுத்து சொல்லி இந்த புரோட்டஸ்டன்டுடைய வளர்ச்சியை தடுக்க முடிந்ததா? முடியவில்லை. புரோட்டஸ்டன்ட்களும் வளர்ந்து வந்தார்கள், சரிக்கு சரியான முறையிலே அவர்களும் வளர்ந்தார்கள். உதாரணத்திற்கு நான் கற்பனையாக சும்மா ஒன்று சொல்கிறேன், அல்லாஹ் காப்பாத்தன் இப்படி சொல்வதற்காக. குர்ஆனில் இருந்து ஒரு 4 சூரா 4 அத்தியாயம் இல்லை என்று நான் சொன்னால், பேச்சுக்கு அல்லாஹ் என்னை காப்பாற்றணும் புரிய வைக்கிறதுக்கு சொல்றேன். இந்த 4 குர்ஆன்ல இல்லைன்னு சொல்லி நான் ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு நாடு மூடாங்க போய் கத்துனேன்னு சொன்னா, என் மனைவி அதை ஒத்துக்கிற மாட்டேன், என் தாயை ஒத்துக்கிற மாட்டான், என் தகப்ப ஒத்துக்கிற மாட்டான், என் கூட பிறந்த ஒத்துக்கிற மாட்டேன். நான் ஒருத்தன் தான் சொல்லணும். யாரா ஆதரிப்பாங்களாங்க? வேதம்னு சொல்லப்படக்கூடியதுல இருந்து ஒரே ஒரு அத்தியாயம் ஒரே ஒரு வசனம் இது இல்லை அப்படின்னு நான் சொன்னா, அல்லது எனக்கு மேல ஒரு பெரிய அந்தஸ்து பெற்ற பெரிய அல்லாமா அகில உலக ஜமாஅத் உலமா தலைவரே சொன்னாலும் சமுதாயத்தில் யாராவது ஒத்துக்குருவாங்களா? பொறுத்துக்குருவாங்களா? பொறுக்க மாட்டாங்க. எப்படி இவங்க பொறுத்துக்கொண்டாங்க? கத்தோலிக்கர்கள்ட்ட இருந்த பைபிள்ல இருந்து அதிலேயே நேற்று வரைக்கும் சேர்ந்து இருந்த மார்ட்டின் லூதர் இந்த புராட்டஸ்டன்ட் என்ற பிரிவை துவக்கி அவர் இப்படி இதெல்லாம் இல்லை, ஆகமத்தையும் குறைக்கிறாரு, வசனத்தையும் குறைக்கிறாரு. இதை எதிர்த்து கத்தோலிக்கர்களால் பிரச்சாரம் செய்து இவங்க எல்லாம் வழிகேடர்கள், இவங்களை நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? சிந்தனைக்குரிய கேள்வி. ஏன் அவர்களால் தங்களுடைய வேதம் குறைக்கப்பட்டதை பார்த்த பிறகும் கூட அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்றால், 2 பேரும் சேர்ந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப குறைச்சி இருக்கிறாங்க. காரணம் இருக்குங்க. அதாவது திருடிட்டான்னு சொன்னா திருடனை போய் காவலுக்கு போட்டா இவனை சொல்லிட்ட நீ நேற்று திருந்தியா இல்லையா, பணம் இல்லையா? அப்ப இந்த கத்தோலிக்க திருச்சபையால இந்த புரோட்டஸ்டன்ட ஒன்றும் செய்ய முடியாம போனது காரணம் என்னன்னு சொன்னா, இந்த கத்தோலிக்க சபையும் அதாவது புரோட்டஸ்டன்ட்களும் உள்ளடங்கிய புரோட்டஸ்டன்ட் தோன்றுவதற்கு முன்னாடி இருந்த 2 பேருக்கு இருந்த இந்த பொது சபை இதுக்கு முன்னாடி பல ஆகமங்களை மாற்றி இருக்கிறார்கள், இதுக்கு முன்னாடி பல ஆகமங்களை நீக்கி இருக்கிறார்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. இது ஆதாரம் இல்லாம அனுமானத்தில் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, 2 சாராரும் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய அந்த 39 ஆகமங்களில் இது குறிப்பிடப்படுகிறது. முன்னுரையில் குறிப்பிடப்படவில்லை, ஒரு மனிதனுடைய கருத்தாக குறிப்பிடப்படவில்லை. அவர்கள் எந்த 39 ஆகமங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறார்களோ அந்த 39 ஆகமங்களிலே இன்னும் பல ஆகமங்கள் பற்றி குறிப்புகள் கூறப்படுகின்றன. அவற்றை காணவில்லை. உதாரணத்திற்கு ஒன்றை சொல்கிறேன். 2ஆம் நாளாகமம், இது 2 பேர்கிட்ட இருக்குது. 2ஆம் நாளாகமம் என்ற ஆகமத்தில் 26வது அதிகாரம் 22வது வசனத்தில் இருக்கிறது. உசியாவின் ஆதியோடந்த நடபடியான மற்ற வர்த்தமானங்களை ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எனும் தீர்க்கதரிசி எழுதினான். இப்படி ஒரு வசனம் இருக்கு. இதுல என்ன குறிப்பிடப்படுதுன்னா, உசியா என்பவருடைய ஆதியோடந்தமான நடவடிக்கைகளை எல்லாம் ஏசாயா என்ற தீர்க்கதரிசி எழுதினான் அப்படி குறிப்பிடுறாங்க. பைபிளை புரட்டி பார்த்தா ஏசாயான்னு ஒரு ஆகமம் இருக்குது.
ஏசாயா எழுதியதாக 2ஆம் நாளாகமம் சொல்லுது. பைபிளை புரட்டி பார்த்தா ஏசாயான்னு ஒரு ஆகமம் இருக்குது, கரெக்ட். அது மாதிரி எசக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும், இது 2ஆம் நாளாகமத்தில் 32 எசக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த நன்மைகளும் ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் யூதா இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்திலும் எழுதியிருக்கிறது. இப்படி குறிப்பிடுகிறார்கள். பைபிளை பரட்டி பார்த்தோம்னு சொன்னா இஸ்ரேல் ராஜாக்களை பத்தி 1க்கு 2 ஆகமம் இருக்கு. 1ஆம் ராஜாக்கள் ஒரு ஆகமம் இருக்கு, 2ஆம் ராஜாக்கள் ஒரு ஆகமம் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்குங்க. அது மாதிரி ஞானதிருஷ்டிக்காரனாகிய சாமுவேலின் பிரபந்தத்திலும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் பிரபந்தத்திலும் ஞானதிருஷ்டிக்காரனாகிய காத்தின் பிரபந்தத்திலும் எழுதியிருக்கிறது என்று சில விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள். இது 1வது நாளாகமத்தில் 29-30 காணப்படக்கூடிய வசனம். நல்லா கவனிங்க. இதுல 3 ஆகமத்தை குறிப்பிடப்படுது. சாமுவேலுடைய ஆகமம், நாத்தான் என்பவனுடைய ஆகமம், ஞானதிருஷ்டிக்காரனாகிய காத் என்பவனுடைய ஆகமம். பைபிளை புரட்டி பார்த்தா சாமுவேல் ஆகமம் தான் இருக்குது. இந்த 3 ஆகமத்துல என்ன இருக்குது? சாமுவேல் 1க்கு 2ஆவே இருக்குது. 1ஆம் சாமுவேல், 2ஆம் சாமுவேல், 2 சாமுவேல் இருக்குது. அப்ப நாத்தான் எழுதிய பிரபந்தம் எங்கே? காத்து என்பவர் எழுதிய பிரபந்தம் எங்கே? அது 2 பேரும் சேர்ந்து நீக்கப்பட்டுச்சு. அது மாதிரி இன்னொரு வசனம், 6 எனும் ஸ்தலத்துக்கு பாயும் நீரோடையும் மோவாபின் எல்லையை சார்ந்திருக்கிறது எனும் வசனம் கர்த்தருடைய யுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று எண்ணாகமம் 21:15 குறிப்பிடப்படுகிறது. இந்த எண்ணாகமத்திலே குறிப்பிடப்படக்கூடிய கர்த்தருடைய யுத்த புஸ்தகம் எங்கே? ஏன் அது இன்றைக்கு பைபிளில் காணப்படவில்லை? அப்படி ஒரு புஸ்தகம், கர்த்தருடைய புஸ்தகம் இருந்ததாக இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. அந்த கர்த்தருடைய யுத்த புஸ்தகம் எங்கே? மறைக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி யோசுவா என்ற ஆகமத்தில் 10:13 குறிப்பிடப்படுது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? எங்கே அந்த யாசேரின் புஸ்தகம்? பைபிள்ல 46 ஆகமத்துக்காரர்கள்ட்டையும் காணா, 39 ஆகமத்துக்காரர்கள்ட்டையும் காணா. அது மாதிரி சாலமோனுடைய ஆதி எந்தமான மற்ற நடவடிக்கைகள் தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் புஸ்தகத்திலும் சீயோனியனாகிய அக்கியா எழுதின தீர்க்க தரிசனத்திலும் நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாமை குறித்து ஞானதிருஷ்டிக்காரனாகிய இத்தோ எழுதின தரிசனங்களிலும் அல்லவோ எழுதியிருக்கிறது. 2ஆம் நாளாகமத்தில் எத்தனை குறிப்பிடப்படுதுன்னு பாருங்க. அதாவது நாத்தானுடைய புஸ்தகம், அதாவது அக்கியா எழுதின தீர்க்க தரிசனம், அது மாதிரி ஞானதிருஷ்டிக்காரனாகிய இத்தோ எழுதின தீர்க்க தரிசனம், இதெல்லாம் எங்கே? இப்படி எல்லாம் இறைவன்கிட்ட வேதம் வந்ததாக ஒரு ஆகமம் இன்னொரு ஆகமத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்குது. அப்படி கொடுக்கும்போது சாமுவேலை பத்தி கூறப்படுது, சாமுவேல் இருக்குது. ராஜாக்களை பத்தி கூறப்படுது, ராஜாக்கள் இருக்குது. அப்படியானால் காத்துடைய பிரபந்தம் எங்கே? நாத்தானுடைய பிரபந்தம் எங்கே? அக்கியா எழுதின அந்த தீர்க்க தரிசனம் எங்கே? கர்த்தருடைய யுத்த புஸ்தகம் எங்கே? மறைச்சிருக்காங்கன்னு வழங்குதா இல்லையா? அப்ப இறைவனிடமிருந்து வந்த கர்த்தருடைய யுத்த புஸ்தகம்னு பச்சையா சொல்லப்படுது. அப்ப கர்த்தருக்கே சொந்தமான அந்த யுத்த புஸ்தகங்கள் எல்லாம் எங்கே போயிட்டு இவர்களுடைய கொள்கைக்கு முரணாக இருக்கிறது என்ற காரணத்திற்காக அவற்றை திட்டமிட்டு நீக்கி இருக்கிறார்கள் என்று நான் பகிரங்கமாக இங்கே சொல்லி அறைகோள் விடுக்கிறேன். இது போக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். ஈசா, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி முஸ்லிம்களாகிய நாங்கள் நம்புகிறோம். அவர்களுக்கு இறைவன் ஒரு வேதத்தை கொடுத்தான், நாங்கள் நம்புகிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் ஒரு வேதத்தை கொடுத்தான். அந்த வேதத்திற்கு நாங்கள் இன்ஜீல் என்று சொல்லுவோம். இன்ஜீல் என்ற வேதத்தை கொடுத்தான் என்று நாங்கள் நம்புகிறோம். அதாவது இறைவன் சில சட்டத்திட்டங்களை அவருக்கு கொடுத்து இதன்படி நீ மக்களை வழிநடத்து என்று சொன்னார். இந்த மாதிரி இன்ஜீல் எங்க குர்ஆன்ல சொல்லப்படுத ஈசாவுக்கு கொடுத்ததாக அது இருக்குதான்னு பார்த்தா இல்ல. புதிய ஏற்பாடுல என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்துவின் நம்முடைய ஆண்டவராகிய, புதிய ஏற்பாடு ஆரம்பத்தடுங்க, நம்முடைய கர்த்தரும், கர்த்தர் இல்லைன்றாரு, நான் கர்த்தர்னு இயேசு சொல்லலேன்ட்டாரு, கர்த்தர் நீங்க சொல்லப்படுது. நம்முடைய கர்த்தரும், இதை வேதம் ஒப்புக்கொள்ளக்கூடாது,
நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய ஏற்பாடு. இப்படி முன்னுரையோடு குறிப்பிடப்படுது. இது இயேசு கிறிஸ்து எழுதினதாக இதுல இருக்குதா? இல்ல. அவனுக்கு இவன் அவனுக்கு இவன் பேரா, அவர் அங்க போனார், இவர் இங்கே போனார், நான் அங்க போனேன், இவர் அங்க போனார்னு எழுதினவனுடைய சுயசரிதமும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றிய சில உண்மையான செய்திகளும் பல பொய்யான செய்திகளும் தான் கூறப்படுதே தவிர இயேசுவுக்கு வந்த போதனைகளை காணா. ஒருவேளை இயேசுவுக்கெல்லாம் போதனை வர கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லலாம். குர்ஆன் தானே சொல்லுது இன்ஜீல் இருக்கிறதாக, அப்படின்னு சொல்ல முடியாது. இயேசுவுக்கு ஒரு வேதம் இருந்ததாக புதிய ஏற்பாடு சொல்கிறது. இயேசுவே ஒரு வேதத்தை வைத்திருந்தார் என்று புதிய ஏற்பாடு சொல்கிறது. அதுதான் நாங்கள் இன்ஜீல் என்று நம்புகிறோம். அது சுத்தமாகவே தூக்கப்பட்டு விட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ற இயேசுவுக்கு எதை இறைவன் கொடுத்தானோ அந்த வேதம் இல்லை. அவரை பற்றி மற்றவர்கள் யார் எழுதினார் என்று அடையாளம் தெரியாத பலரால் எழுதப்பட்ட கற்பனைகளும் பொய்களும் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரால் இருக்கிறது. பாருங்கள், அதை படிக்கிறேன். பின்பு இது மத்தேயு 4:23 இருக்கிறது. பின்பு இயேசு கலிலியோ எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா புஸ்தகம், வேத புஸ்தகம். அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ற பெயர் பெற்ற நாங்கள் இன்ஜீல் என்று நம்பக்கூடிய அந்த புஸ்தகம் எங்கே? இயேசு எதை பிரசங்கித்தாரோ அது எங்கே? இயேசுவை பற்றி மற்றவர்கள் செய்த பிரசங்கம் இங்கே இருக்கிறதே தவிர இயேசு ஒரு வேதத்தை வைத்து பிரசங்கித்தார் என்று சொல்லப்படுகிறது அல்லவா, அது எங்கே? இன்ஜீல் எங்கே? இன்ஜீலை கொடுத்தவர்களிடத்திலே போய் கேட்டுப்பார் என்று குர்ஆன் சொல்வதாக சொன்னார்களே. முதல்ல இன்ஜீலை கொண்டு வந்து காட்டட்டும். அந்த ஆயத்துக்கு நான் பிந்தி விளக்கம் சொல்றேன். முதல்ல இன்ஜீலை கொண்டு வந்து காட்டட்டும், விளக்கம் கேட்போம். உண்மையான இன்ஜீலை கொண்டு வந்தா அதுல எழுதப்பட்டிருக்கும் பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரப்போவதை பற்றி எழுதப்பட்டிருக்கும். நம்ம கேட்குவோம், தாராளமா கேட்போம். ஜெபமணி ஐயா அவர்கள் இயேசுவுக்கு வந்த அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கொண்டு வரட்டும். இன்னும் பாருங்கள், இயேசு கலிலியோவில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். 1:2 அறிவிப்பாளர். மத்தேயும் சொல்றாரு, மார்க்கும் சொல்றாரு. இது மார்க் 1:14 இருக்கு. மார்க் 1:14 இயேசு தேவனுடைய கடவுளுடைய நல்ல தெளிவா வருது. தேவனே கொடுத்திருக்காரு. தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இயேசு பிரசங்கித்த அந்த சுவிசேஷம் எங்கே? சிந்தித்து பாருங்கள் கிறிஸ்தவ நண்பர்களே. ஐயா ஜெபமணி அவர்கள் நீங்களும் சிந்திக்க வேண்டும். இயேசு போதித்த அந்த சுவிசேஷம் எங்கே போயிற்று? அதைத்தான் நாங்கள் மறைக்கப்பட்டது என்று சொல்கிறோம். அதைத்தான் ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறோம். பின்னால் வந்த கதைகளையும் கற்பனைகளையும் பொய்களையும் வேதம் என்ற பெயரால் மக்களிடத்திலே கொடுத்து உங்களை எல்லாம் யாரோ ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். ஏமாற்றியவர்கள் தொலையட்டும். நமக்கு தெளிவாக உண்மை தெரிந்த பிறகு ஏமாறலாமா? யோசித்து பாருங்கள். இன்னும் இருக்கிற கேளுங்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். அதாவது இப்போ யாவும் வந்ததுனால இந்த வேதத்தில் உள்ள விஷயமா இருக்கிறதுனால வேதம் பியூரா உள்ளது, மொழிபெயர்ப்பு கலந்து தப்பா போச்சு. ஆங்கிலத்தில் இந்தியான்னு இருக்குது, இவன் இந்து தேசம் மட்டும் போட்டுனா தமிழில் அது இந்தியான்னு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2ஆம் ராஜாவுடைய ஜேம்ஸ் ராஜா அவருடைய ஆங்கில பைபிளை கொண்டு வந்து படிச்சு காட்ட சொன்னார்கள். அதில் என்ன வாசகம் இருந்துச்சு? எஸ்தர் 1வது அதிகாரத்தில் இந்தியான்னு இருந்துச்சு, அது இந்து தேசம் இருந்துச்சு. இந்த ஆள்க மூலத்தை ஒழிச்சிட்டாங்கிறதுக்கு நான் இப்பவே அதுக்கு ஒரு ப்ரூஃபையும் தர்றேன். மூலம் இல்லாதனால வந்த சனியனையும் தர்றேன். அதே மாதிரியான இன்னொரு இங்கிலீஷ் பைபிள் இருக்கு நம்ம கிட்ட. இந்த இங்கிலீஷ் பைபிள் சாதாரண பைபிள் இல்லை. இது கிறிஸ்தவர்களுடைய 50 முக்கியமான பிரிவுகள், கிறிஸ்தவர்களுடைய 50 முக்கியமான பிரிவுகளை சேர்ந்த அறிஞர் பெருமக்கள் கூடி எல்லா விதமான பைபிள்களையும் அலசி அங்கே எங்கெங்கே தவறுகள் வந்திருக்கின்றன என்று பரிசீலனை செய்து திருத்தி எல்லாரும் அதுல பெந்தகோஸ்தும் அடக்கம், கத்தோலிக்க அடக்கம், புரோட்டஸ்டன்ட் அடக்கம், இன்னும் என்னென்ன மாதிரியான வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை,
நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகானா மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஇடிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய சிடி டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810.